எல்லாருக்கும் வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். இன்றைக்கி இந்த பேப்பர் அவலில் உங்களுக்கு ஒரு ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேங்க. வாங்க, இதுக்கு என்னென்ன வேணும்னு. பேப்பர் அவல் எடுத்துருக்கேங்க. வேர்க்கடலை நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை, பூண்டு இடித்து வச்சுருக்குறேங்க. கொப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், சீரகம், கடுகு. அடுத்தது லாஸ்ட்டாக சர்க்கரை கொஞ்சம் பவுடர் பண்ணி போடணுங்க. உப்பு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அவல் நான் வெறுமனே சூடு பண்ணிட்டேங்க. அடுத்தது வேர்க்கடலை வறுத்தாச்சுங்க. ஒன்றுன்னா நம்ம வறுத்து கொட்டிக்கலாங்க. அடுத்தது பொட்டுக்கடலை. இப்போ பொட்டுக்கல்லையும் வறுத்து போட்டேங்க. அடுத்தது கொப்பரை தேங்காய் வறுத்துக்கலாங்க. கொப்பரை இந்த மாதிரி தின்னா சீவிக்குங்க. இப்போ கொப்பரை தேங்காயும் வறுத்துட்டேங்க. இது இந்த ப்ரௌன் தான் ஆகணுங்க. அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்கும். அடுத்தது பூண்டு நசுக்கி வச்சுருக்குறேங்க. 2 கட்டை பூண்டு நசுக்கியிருக்கிறேன். அதையும் பொரிச்சுக்கலாங்க. அடுத்து பூண்டும் நல்லா மொறு மொறுன்னு பிரித்து எடுத்துட்டேங்க. அடுத்தது இதுலேயே இந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா வரமிளகா ஒரு 6-7 மிளகா கிள்ளி வச்சுருக்குறேங்க. காரம் வேணும்னா தனித்தூள் போட்டுக்கலாம், நாங்கள் போடலை. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. நான் கையில் போடுறேன், இந்த அளவு போட்டிருக்கேன். பத்தலைன்னா போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா தாளிப்பும் ரெடி பண்ணிட்டேங்க. இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஊற்றிடுறேங்க. இப்போ சர்க்கரை நான் கம்மியாக தாங்க போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அதுக்கு போட்டுக்குங்க. பவுட்ரு பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு சும்மா இவ்வளோ கையளவு தான் போட்டிருக்கேன். இப்போ அவல் எல்லாம் கலந்து போட்டு தாளிச்சாச்சுங்க. இப்போ நான் சாப்பிட்றேங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. இது கர்நாடகாவில் எல்லாருமே செய்வாங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.